श्रीमते श्रीवंशटकोप श्री लक्ष्मीनृसिंहदिव्यपादुकासेवक श्रीवंशटकोप श्रीनारायणयतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवात्सशेषाद्रिनाथ महागुरवे नमः। श्रीमते रंगनाथ श्रीवंशटकोप श्रीरंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। கண்ணினும் சிறுத்தாம்பு பொதுவாக ஆழ்வார்களினுடைய ஸ்ரீசுக்திகள் எதற்கு பிரதானமாக பயன்படுறதுன்னாக்கா எல்லாரும் கேட்குறதா? ஆழ்வார்களினுடைய ஸ்ரீசுக்திகள், அதாவது அவள் எழுதிய கிரந்தங்கள் எதுவாக இருந்தாலும் எதுக்கு நமக்கு பயன்படுறதுன்னாக்கா, நம்ம இந்த சம்சாரத்திலிருந்து நம்மளுடைய ஆத்மாவை உஜ்ஜீவிக்கிறதுக்கோசரம் என்னென்னலாம் வழியோ அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஆழ்வார்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இதை பண்ணாக்கா நம்ம இந்த சம்சாரத்திலிருந்து உஜ்ஜீவிக்கலாம், இதை பண்ணாக்கா மறுபடியும் சம்சாரத்திற்கே திரும்ப போகும்படியாக ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சு இந்த சம்சாரத்திலிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற விஷயத்தை பின் வரக்கூடியவர்களுக்கும் புரியும்படி, நம்ம தெரிஞ்சின்ற விஷயத்தை பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளும் தெரிஞ்சுண்டு அதுக்கேற்றா போல் தன்னுடைய ஆத்மாவை உஜ்ஜீவிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்குண்டான வழிகள் என்னவோ அதெல்லாமும் பண்ணிருக்கா. அதுக்கெல்லாம் என்ன வழின்னு யோசித்து பார்க்கும்பொழுது அவளால் நம்ம காலம் வரைக்கும் இருக்கணுன்றது முடியாது. ஏன்னா அவ்வளோ காலம் ஆயுட்காலம் கிடையாது. அதனால் நம்ம இருக்கும் பொழுதே பின்னாடி வரவாளுக்கு எந்த விதத்தில் நாம் உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோமே. ஆனால் கிரந்தாதிகள் தான், அவர்கள் எழுதிய ஸ்ரீசுக்திகள் தான். அந்த ஸ்ரீசுக்திகளிலிருந்து நம்ம எவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஸ்ரீசுக்திகள்லாம் பார்த்த உடனேவே புரியறது இத்தியாதிகள்லாம் கட்டம். நிறைய சூக்ஷ்மமான விஷயங்களெல்லாம் உள் வச்சுத்தான் பண்ணியிருப்பாள். இப்போது உதாரணத்துக்கு நம்ம மதுரகவி ஆழ்வார் இந்த கண்ணினும் சிறுத்தாம்புன்றது வெறும் 11 பாசுரம்தான், பார்க்கறதுக்கு தான் 11 பாசுரமாக இருக்கும். ஆனால் உள் அர்த்தங்கள் ஒவ்வொரு பாசுரத்துலேயும் எவ்வளவு தூரம் என்னென்ன அர்த்தங்களெல்லாம் சொல்லணுமோ அந்த அர்த்தங்கள்லாம் உள் வச்சுத்தான் இந்த 11 பாசுரங்களை பண்ணியிருக்கா. மேலோட்டமாக பார்க்குறதுக்கு 11 பாசுரம் ஒரே நாள்லேயே படிச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு பாசுரங்களும் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் வியாக்கியானம் அப்படின்னாக்கா எவ்வளவு அர்த்தங்கள் எவ்வளவு இது அது உள்ளே புதஞ்சு இருக்குன்றத நம்ம பார்க்கணும். இந்த கண்ணினும் சிறுத்தாம்புன்றது மதுரகவி ஆழ்வாரால் எழுதப்பட்டது. சில கதைகளை நம்ம தெரிஞ்சின்றால்தான் இந்த கண்ணினும் சிறுத்தாம்புன்றது எப்படி வந்தது, எதனால் இது தெரியும். முன்னாடியே சொல்லப்பட்ட பிரகாரம் ஆழ்வார் ஆச்சாரியர்களது கிரந்தங்களாகட்டும் அவர்களுடைய ஸ்ரீசுக்திகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஆத்மாவை உஜ்ஜீவிக்கிறதுக்கோசரம்தான்றது. ஏன் நம்மளுடைய ஆத்மாவை உஜ்ஜீவிக்கிறதுக்கு ஆழ்வார் ஆச்சாரியர்களினுடைய கிரந்தங்கள் தானா நமக்கே தெரியாதா அப்படின்னாக்கா, நம்மளுடைய இந்திரியங்களாகட்டும் நம்மளுடைய செயல்களாகட்டும் நம்மளுடைய மனசு இத்தியாதிகள் எல்லாமே நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு உண்டான சாதனங்களில் பிரவர்த்திக்கிறது, அதுக்குண்டான உபாயத்தை அனுஷ்டிக்கிறது இத்தியாதிகள்லாம் கொண்டு வருதுன்றதெல்லாமும் ரொம்ப சிரமம். அதனால தான் ஒரு இதுவாக ஆழ்வார் ஆச்சாரியர்களது ஸ்ரீசுக்திகள்லாம் பார்த்தோம்னாக்கா கிரந்தங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா இப்படி பண்ணுங்கோ, இதிலிருந்து நிவர்த்தி அடையணும், இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற போல் உபதேச ரூபங்களாகத்தான் இருக்கும். அந்த உபதேச ரூபங்களாக இருக்கக்கூடிய கிரந்தங்களை நாம் உட்கருத்தோடு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது உள்ள சூக்ஷ்மமாக வச்சு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். அந்த விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது யாரால் முடியும்னா நம்மளே படித்து தெரிஞ்சுக்கலாமான்னாக்கா கொஞ்சம் கூட முடியாது.
என்னக்கா ஆச்சாரிய முகமாக அதை காலக்ஷேபம்னு சொல்கிறாலும் இல்லையா, காலக்ஷேபன்றதுன்னாக்கா ஆச்சாரிய முகமாக தான் தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரிய முகமாக தான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? என்னக்கா பிரபந்தங்கள் எல்லாமே தமிழில் தான் இருக்குது. நமக்கு என்னவோ தமிழ் தெரியும், அதை நாம் படித்து தெரிஞ்சிக்க முடியாதா அப்படின்னாக்கா கஷ்டம், முடியாது தான். அதுதான் மற்ற சாதாரணமான கிரந்தங்களும் சாதாரணமான தமிழில் இருக்கக்கூடிய நூல்களுக்கும் காலக்ஷேப கிரந்தங்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்களது ஸ்ரீசூக்திகளினுடைய மகிமையே அதுதான். என்னக்கா சூக்ஷ்மமான விஷயங்களை யாரால் எடுத்து சொல்ல முடியும்? காலக்ஷேபன்ற ரீதியில் ஆச்சாரியமுகமாக நம்மளால் தெரிஞ்சிருந்தால்தான் இந்த இடத்துல என்னென்ன சூக்ஷ்மமான அர்த்தம், அந்த பாட்டில் அந்த இடத்துல என்ன சூக்ஷ்மமான அர்த்தம், மறைந்து சூக்ஷ்மம்னாக்கா என்ன, மறைந்து கிடக்கக்கூடிய அர்த்தம். ஒரு அர்த்தத்தை சொல்லும் பொழுது மற்றொரு அர்த்தம் உட்புதைந்து இருக்கும். அப்படிப்பட்ட அர்த்தங்களெல்லாம் காலக்ஷேபத்தை கேட்டு, குருமுகமாக காலக்ஷேபத்தை கேட்டு அதன் வாயிலாக தெரிந்து கொள்பவர் அவரிடத்திலிருந்து தெரிஞ்சிருந்தால்தான் நம்மளால் அந்த சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாமும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே இப்போது சாஸ்திரம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, ஸ்ருதிகள் என்ன சொல்கிறதோ அந்த அர்த்தங்களை நன்றாக விவரித்து சொல்லக்கூடியது தான் சாஸ்திரங்களினுடைய வேலை. அப்போனாக்கா சாஸ்திரத்துக்கு என்ன அவ்வளோ மகிமை அப்படின்னாக்கா, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதைத்தானே சாஸ்திரம் சொல்ல போகிறது. இப்போ வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோம் சுருக்கமாக சொல்லணும்னாக்கா, அதீந்திரியார்த்த விஷய பூதிகா. அதீந்திரியம்னாக்கா என்ன, நாம் ஒரு விஷயத்தை லோகத்தில் நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்திரியங்களை கொண்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்திரியங்கள்னால் எது? கண், காது, கை, கால் இத்தியாதிகள்னால வெளி விஷயங்களோடு நம் இந்திரியங்களை சம்பந்தப்படுத்தி அந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது தான் நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய முறை. அப்போது நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா நம்ம இந்திரியங்கள் மற்ற விஷயங்களோடு எந்த விஷயத்தோடு சம்பந்தப்படுறதோ அந்த விஷயத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்திரியங்கள் எங்கே பிரயோகிக்கப்படவில்லையோ, பிரவர்த்திக்கலையோ, எந்த விஷயத்தோடு சம்பந்தப்படவில்லையோ அந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு நம்ம கண்ணெதிர ஒரு குடம் இருக்குன்னாக்கா அதை நம்ம கண்ணை கொண்டு நாம் அதை பார்க்குறோம். நம்ம கண்ணும் அந்த கடமும் சம்பந்தம் அடையிறது, அதனால் அந்த இடத்துல ஒரு குடம் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியறது. இதே பக்கத்து ரூம்லையோ பக்கத்து ஊர்லேயோ ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னாக்கா நம்ம இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னாக்கா நம்ம இந்திரியம் அந்த தூரக்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளோடு நம்ம இந்திரியங்கள் சம்பந்தப்படலை. ஆக நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்திரியங்கள் வாயிலாகத்தான் நம்மளால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் இந்த வேதம் இருக்கே, ஸ்ருதி, அதில் நம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதான விஷயங்களை மட்டுமே எடுத்துரைக்கும் வல்லமை படைத்தது. அப்படின்னாக்கா என்ன, நாம் இந்திரியங்களால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னாக்கா அது வேதம் சொல்லாது. உதாரணத்துக்கு பசிச்சா சாப்பிடுன்னு வேதம் சொல்லிட்டுனாக்கா முடியுமா? பசிச்சா சாப்பிட போகிறோன்றது நமக்கே தெரியும். இப்போ பசிச்சா சாப்பிடுன்னு வேதம் சொல்லிடுத்துன்றதுனால நம்ம கடைப்பிடிக்க போகிறது இல்லை. இது என்ன பிரமாதம்? பசிச்சா சாப்பிடணும்னு நமக்கே தெரியும், அது என்ன வேதம் சொல்லி தான் தெரியணுமான்ற ஒரு அலட்சியம் நமக்கு வந்துடும். ஆக நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை, தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயத்தை, தெரிஞ்சிக்க முடிகிற விஷயத்தை வேதம் சொல்லாது. நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாத விஷயத்தை, எந்த பிரயத்தனப்பட்டாலும் தானாகவே தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் எதுவோ அதுதான் வேதங்களானது போதிக்கும். அப்படிப்பட்ட அதனால தான் நாம் எந்த ஒன்று சொன்னாலும் வேதத்திலேயே இந்த மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு வேதத்துக்கு முதல் பிரமாணத்தை நாம் சொல்கிறோம். ஏண்டானாக்கா வேதம் அபௌருஷேயம், வேதமானது மனிதர்களால் இயற்றப்படாதது. ஏன் மனிதர்களால் இயற்றப்படலைன்னாக்கா அது தோஷம் இல்லாமல் தான் இருக்குன்றது ஒரு நியதி. என்னக்கா சாதாரணமாகவே மனுஷ ஜென்மாவில் பிரமாதம், மோகம், அந்யதா ஞானம், விபரீத ஞானம், விப்ரலிப்ச, பிரமம்
இத்தியாதி தோஷங்கள், அதாவது மறக்கிறது, ஒன்றை மற்றொன்றாக நினைக்கிறது, ஒன்றை மற்றொன்றாக பார்க்கறது, மறந்து போகிறது, தப்பாக நினச்சிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மனிதர்களுக்கு இயல்பாக எவ்வளவுதான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் இந்த தவறுகள்லாம் தானாகவே வரும். அப்படிப்பட்ட மனித ஜென்மாவில் ஒரு கிரந்தமோ ஒரு நூலோ எழுதுகிறான்னாக்கா எவ்வளவுதான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் அந்த தவறுகள் வருவதற்கு அவகாசம் உண்டு. அதனால தான் மனுஷனால் எழுதப்படாததான இந்த வேதம். அப்படின்னாக்கா இந்த தோஷங்கள்லாம் வர்றதுக்கு பிரசக்தியே இல்லை. சிறிதளவும் தோஷங்கள் இல்லாத ஒரு எழுத்து கூட வையர்த்தியம் வராத, வையர்த்தியம்னாக்கா தேவையில்லாமல் இந்த வார்த்தையோ இல்லை ஒரு பதமோ ஒரு வாக்கியமோ ஏன் ஒரு எழுத்தோ தேவையில்லாமல் சொல்லியிருக்கு, அனாவசியமாக சொல்லியிருக்கு அப்படிங்கிற ரீதியில் ஸ்ருதியில், அதாவது வேதத்தில் எந்த ஒரு இடத்துலையும் நம்மளால் காட்ட முடியாது. அதனால தான் வேதத்தை நாம் முதல் பிரமாணமாக எடுத்துக்கிறோம். எந்த ஒரு சொன்னாலும் வேதத்தில் சொல்லியிருக்கா அப்படியே பண்ணணும். எந்த ஒரு விசாரமும் வேண்டாம், எந்த ஒரு தர்க்க விவாதங்களுக்கு இது வேலையே இல்லை. வேதத்தில் சொல்லி எடுத்துனாக்கா அப்படியே பண்ணுறோன்னு பிரமாணமாக எடுத்துக்கிறதுக்கு உண்டான காரணமே அதுதான். ஆக அப்படிப்பட்ட வேதத்தினுடைய அர்த்தத்தை சாதாரணமாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் ஸ்ருதிகள்னாலேயே பேசினவா இருக்கா. பேசினவான்னாக்கா சாதாரணமாக அந்த வாக்கியோச்சாரணம், வாக்கியத்தை சொல்லும் பொழுதே அதனுடைய அர்த்தங்கள் புலப்படும் விதத்தில், தெரிந்து கொள்ளும் விதத்தில் அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலெல்லாம் அறிவானது இருந்தது. அப்புறம் வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அர்த்தங்கள் உணர முடியாமல் போகிறது, அறிவில் தாரதமியம் ஏற்பட்டு போகிறது. அதனால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தியானது குறைஞ்சதுனால அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வியாக்கியானங்கள் தேவைப்பட்டது. வியாக்கியானங்கள் அந்த வாக்கியத்தில் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கு, எந்த அர்த்தத்தை உள்ள வச்சு வேதமானது இந்த அர்த்தத்தை சொல்லி இந்த வாக்கியத்தை பிரயோகம் பண்ணியிருக்கு, இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லணும், எதனோடு அன்வயப்படுத்தி இந்த அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கணும், இத்தியாதிகள்லாம் வியாக்கியானங்களை கொண்டு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமானது ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் ஸ்மிருதிகள் வந்தது, இதிகாச புராணாதிகள், இவைகள்லாம் கொண்டு அவைகளெல்லாம் உபபிரம்மணமாக வைத்து, உபபிரம்மணம்னாக்கா அவைகளெல்லாம் ஒரு சககாரியாக ஒரு உதவியாக வைத்து கொண்டு வேதங்களினுடைய வேத வாக்கியங்கள், உபனிஷத் வாக்கியங்களினுடைய அர்த்தங்களை நாம் சரிவர நிர்ணயம் பண்ணக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வர 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 காலகட்டத்தில் நிறைய வியாக்கியானங்கள் இத்தியாதிகள்லாம் வர்றது, அதெல்லாம் நமக்கும் சௌகரியமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த சாஸ்திரங்களை கொண்டு எந்த ஒரு அர்த்தத்தையும் தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு தான். அதுக்காகத்தான் இந்த வேதங்களினுடைய அர்த்தங்களோ அத்தீந்திரியார்த்த விஷய போதிகா, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை ஒன்று சொல்கிறதுனாக்கா நம்ம வேறு வழியே கிடையாது, சாஸ்திரத்துங்கிட்டத்தான் போய் வேணும். சாஸ்திரத்தின் வாயிலாகத்தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அர்த்தங்கள்லாம் தெரிந்து கொள்வதற்கும் அந்த சாஸ்திரத்திலேயே தான் நமக்கு பாஷ்யக்காரராட்டம் எல்லோருமே ஆகட்டும் மோட்சத்தில் நமக்கு ஆசையை உண்டு பண்ணுறதுக்கும், மோட்சத்தை அடைவதற்குண்டான உபாயங்களில் பிரவர்த்திக்கிறதுக்கு உண்டான சிந்தனைகள், மன திருடத்தை கொடுக்கறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு கிரமமாக வச்சு இந்த மோட்ச சாஸ்திரங்கள் எல்லாருமே அத்தியாத்ம சாஸ்திரம்னு சொல்லுவாள். அந்த சாஸ்திரங்கள் எல்லாமே அந்த விஷயத்தை தான் நமக்கு போதிக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் ஆழ்வார் ஆச்சாரியர்களினுடைய ஸ்ரீசுக்திகள்லாமும் போதிக்கிறது. அந்த விதத்தில் மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த இந்த கண்ணினும் சிறுத்தாம்பும் அதுவே தான் மோட்சத்தை அடைவதற்குண்டான கிரந்தங்களாகவும் இதை எடுத்துக்கலாம். ஏன் மோட்சத்தை அடையணும் எல்லாருமே மோட்சத்தை விரும்புகிறான்னாக்கா என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த சம்சாரமாகிற இந்த ஜகத்து, இந்த உலகத்தில் சேத்தன விசிஷ்ட பிரபஞ்சம், உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் இவைகள் எல்லாம் கலந்து அவரவர்கள் தன்னுடைய கர்மாவை தொலைப்பதற்கோசரம் அவரவர்கள் சரீரத்தை எடுத்துண்டு இந்த லோகத்தில் வந்திருக்கா.
இந்த சரீரத்தை எடுத்துட்டு இந்த லோகத்துக்கு வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னாக்கா பண்ணிய கர்மாக்களை தொலைப்பதற்குத்தான். பண்ணிய கர்மாக்களை தொலைப்பதற்குனாக்கா கர்மா 3 விதம் படும். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி அப்படின்ட்டு. அதாவது சேர்த்து வைத்தது, அனுபவிப்பது, வரப்போவது. ஏன்னா கர்மாவை நாம் எப்பவுமே தான் பண்ணிகிட்டே இருக்கோம். சேர்த்து வச்ச கர்மாக்களினுடைய பலன் வர வர அனுபவிக்க போகிறோம். கர்மா தனது பலனை கொடுக்க ஆரம்பித்தது எதுவோ அது பிராரப்தம்னு சொல்லுவோம். அந்த பிராரப்தம் அனுபவித்தால்தான் ஒழியும். அது அந்த பலனை நாம் அனுபவிக்க ஆரம்பித்தது. ஆகாமின்றது வரப்போகிற பலன். ஆகிய இந்த 3 வித கர்மாக்கள் நாம் பண்ணது கர்மா ஒன்று தான், அது இந்த 3 விதமாக பண்ணி நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆக நம்ம பண்ண கர்மாக்களை தொலைக்கிறதுக்கோசரம் ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு சரீரம்னாக்க இந்த சரீரம் தான் கடைசி வரைக்கும்ன்றது கிடையாது. பலவிதமான சரீரங்கள் எடுத்துக்கிறோம். எனக்கு நாம் பண்ணக்கூடிய கர்மாக்களினுடைய பலன் பலவிதம். அது சுகம் துக்கம்னு மாறி 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 வரும். அந்தந்த கர்மாக்களினுடைய பலனுக்கு ஏற்ற சரீரத்தை நாம் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமாக எடுத்துட்டு இதை கழிக்கிறோம். அப்போ அந்த கர்மாக்களை பண்ணும் பொழுது புதுசாக நாம் எந்த ஒரு கர்மாவும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது. அப்படி நாம் தப்பு பண்ணோம்னாக்கா மோட்சத்துக்கு போகிறது லேட் ஆகும். மோட்சன்றது எல்லாருக்கும் கன்ஃபார்ம், மோட்சன்றது எல்லாருக்கும் உறுதி. ஏதோ ஒரு விதத்தில் நாம் மோட்சத்தை அடைய போகிறோம். இன்னும் கேட்டாக்கா நம்மளை காட்டிலும் நம்மளை மோட்சத்தை அடைய வைக்கிறதுக்கு பெருமாள் படாத பாடுபடுற. அப்படி இருக்கும் பொழுது பெருமாள் நம்மளை சீக்கிரம் மோட்சத்துக்கு கூட்டுக்கணும்னு தான் பார்க்குறார். ஆனால் நம்ம தான் காரணம். சீக்கிரம் போகாததுக்கு நம்ம தான் காரணம். என்னென்னாக்கா நம்ம மேலும் மேலும் கர்மாக்களை பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படி அந்த கர்மா எப்போ நில் பேலன்ஸாக இருக்கோ அப்போ நாம் மோட்சத்துக்கு போகலாம். ஆனால் அந்த நில் பேலன்ஸுக்கு நாம் கொண்டு வர்றது இல்லை. கொண்டு வர முடியுமான்றதுக்கு தான் நாம் முயற்சி பண்ணுறோம். அதுக்குத்தான் நாம் வழியை தேடின்னு இருக்கோம். அப்படி கர்மாவில் போய் மாட்டிக்காமல் கர்மாவை திரும்ப திரும்ப பண்ணி இதே சம்சாரத்துக்கு விழாமல் இதிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டு மோட்சத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்னு திரும்ப 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 பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்படி அந்த நேரத்தில் தான் நமக்கு கை கொடுக்கறது உதவுறது இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களது ஸ்ரீசுக்திகள் கிரந்தங்கள். அதில் அவள் எந்த விதத்தில் பெருமாளை அனுபவிச்சிருக்கா, எப்படி அனுபவிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாம் தெரிஞ்சுட்டோம்னாக்கா இந்த கர்மாவினுடைய ஸ்திரமில்லாத பலன் நிரந்தரமாக பலனை கொடுக்கவே முடியாது. நாம் இந்த லோகத்தில் அழியக்கூடிய நிரந்தரம் இல்லாத சுகம் கொஞ்சமாக இருக்கிற துக்கம் நிறையமாக இருக்கக்கூடியதான பலனைத்தான் நாம் இங்கே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுலேயே நமக்கு அதன் மேலில் நமக்கு சரீரத்தின் பேர்லேயோ இந்த ஆயுசின் இந்த ஜீவனத்தின் பேர்லேயோ ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. அப்போது ஒரு பொருளை நாம் எப்போ விரும்புவோம்? அதில் இருக்கக்கூடிய நமக்கு வேண்டிய அம்சங்களை பார்த்தோம்னாக்கா அந்த பொருள் நமக்கு வேண்டியதாக இருக்குது, பிடிச்சிருக்கு. சரி, அந்த பொருள் மேலே நமக்கு வெறுப்பு வரணும்னாக்கா என்ன பண்ணணும்? வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய தோஷத்தை பார்த்தோம்னாலே அதை வேணான்னு சொல்லுவோம். தோஷத்தை பார்த்தா வேணான்னு சொல்ல போகிறோம். நமக்கு வேண்டிய அம்சத்தை பார்த்தோம்னாக்கா பிடிச்ச அம்சத்தை பார்த்தோம்னாக்கா பிடிச்சிருக்கு வேணும்னு சொல்ல போகிறோம். ஆக இந்த ஜீவனத்தில் இந்த ஜீவன் எப்படிப்பட்டது, எப்படி பிறந்தது, எந்த மாதிரி ஜீவனம் பண்ணின்னு இருக்கு, எப்படி ஜீவிச்சுன்னு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சின்றாலே இந்த சரீரத்தின் பேர்லேயும் இந்த ஜீவனத்தின் பேர்லேயும் ஒருவித வெறுப்பு வைராக்கியம் ஏற்படும். இருக்கிற விஷயத்தில் வைராக்கியம் ஏற்பட்டதுன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக எதில் ஆசை உண்டாகும்? நிரந்தரமான பொருள் எது, நிரந்தரமாக சுகத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியது எது, நிரந்தரமாக ஆனந்தத்தையே அனுபவிப்பது எது அப்படின்னு நாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவோம். அப்படி கேட்கும் பொழுது அதுக்கு நிரந்தரமான பதில் எதிரான்னாக்கா
மோட்சம்தான். அந்த அப்பேற்பட்ட மோட்சத்தை யார் கொடுக்குறான்னாக்கா பெருமாள். அப்போ பெருமாளை எப்படி அடையிறது, பெருமாள் அடையிறதுக்கு என்ன உபாயம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம மனசை செலுத்த ஆரம்பிச்சிருவோம். ஆக ஏற்கனவே எதோடு சம்பந்தப்பட்டிருக்கோம், எதில் நாம் தேவையில்லாமல் ஆசை வச்சுருக்கோன்றதை உணர்ந்துட்டோம்னாலே நிரந்தரமான பொருள் மோட்சத்தின் பேர்லேயும் பெருமாள் பேர்லேயும் ஆசை வரும். அந்த மாதிரியான வைராக்கியத்தை உண்டு பண்ணிட்டு முழுவதுமாக பெருமாளிட விஷயத்தில் ஈடுபட்டவர்கள் தான் ஆழ்வார்கள். இவ்வளோ பீடிகை அதுக்கு தான். என்னென்னாக்கா ஆழ்வார்கள் பெருமாள் விஷயத்தில் ஏன் அவ்வளோ ஈடுபாடு, பெருமாள் பெருமாள் பெருமாள்ட்டு அவரை பண்ணி அவரை பற்றியே பாடியிருக்காளே, மற்ற சிந்தனைகள் இல்லையா அப்படின்றதெல்லாம் கேள்வி வரும். என்னென்னாக்கா அவளுக்கு இந்த சம்சாரத்தின் பேரில் அவ்வளவு வைராக்கியம் வந்துடுச்சு. மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறவாள்லேயே நிறைய நிலை உண்டு. இந்த தேதத்தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராபயஸ், இந்த சரீரத்தினுடைய முடிவிலேயே உனக்கு உன்னோட என்னை கூட்டுக்கோ, மோட்சத்துக்கு என்னை கூட்டுக்கோன்னு சொல்கிறவா இருப்பா. அது சில பேர். சில பேர் என்னென்னாக்கா இந்த சம்சாரத்தில் என்னால் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது, உடனே என்னை கூட்டுக்கோ. அதெல்லாம் எந்த விதத்தில் இந்த மாதிரிலாம் தோணும்னாக்கா அந்த வைராக்கியத்தில் ஏற்படக்கூடியதான தாரதமியத்தினால தான் இதெல்லாம் ஏற்படுது. ஆக ஆழ்வார்கள் அனைவருக்குமே இந்த சம்சாரத்தில் மிக வெறுப்பு. அந்த வெறுப்பு இருந்தால்தான் பெருமாள் விஷயத்தில் மிகவும் ஈடுபாடானது ஏற்படும். அப்படி ஈடுபாடு வந்து சரி அவ்வளோ ஈடுபாடாக இருக்கிறவர் ஏன் 11 பாட்டு தான் பாடினேரா அப்படின்னாக்கா மற்ற விஷயங்கள் அனைத்தையும் இதில் உள்ளடக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் உண்டோ பெருமாள் விஷயத்தில், மோட்சமாகிற விஷயத்தில், இந்த சம்சாரத்தில் விடக்கூடிய விஷயத்தில், வைராக்கிய விஷயத்தில் ஆகிய எல்லா விஷயங்களையும் சேர்த்து இந்த 11 பாசுரம் கண்டினும் சிறுத்தாம்பு அப்படிங்கிற சின்ன பிரபந்தத்தினாலேயே எல்லாரையும் எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி மதுரகவி ஆழ்வார் நமக்கு இந்த 11 பாசுரங்களை சொல்லியிருக்கார். இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படிங்கிற பிரபந்தமானது மொத்தம் பிரபந்தம் 4000 4000. அதில் முதல் 1000த்தினுடைய கடைசி பிரபந்தம் இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு. அதை கண்ணினும் சிறுத்து முதல் 1000 இதுனாக்க கடைசியில் கண்ணினும் சிறுத்தாம்பு. இதுக்கப்புறம் வரக்கூடியதானது அமலநாதிபிரான். அது இதுக்கு இந்த பிரபந்தத்துக்கு ஏற்றா போலேயே தான் அடுத்த கூட அமலநாதிபிரானும் திருப்பாணாழ்வார் அவர் அந்த அமலநாதிபிரான் அந்த 10 பாட்டைத்தான் பாடி மொத்த பிரபந்தத்திலேயும் அந்த ஆழ்வாருடைய பாட்டுகளும் அதே தான். இந்த கண்ணினும் சிறுத்தாம்பலை எவ்வாறு எல்லா விஷயங்களையும் அடக்கி ஒரு ஆழ்வார் பாடியிருக்காரோ அந்த மாதிரி தான் அமலநாதிபிரான்லையும் பாடியிருக்கா. அப்படிப்பட்டதான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பகு விஷயங்கள் அடங்கியதான இந்த கண்ணினும் சிறுத்தாம்புன்றது. இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு எப்படி வந்தது, மதுரகவி ஆழ்வாருடைய சரித்திரம் என்ன, அந்த ஆழ்வார் எந்த விதத்தில் எப்படி பெருமாளிடத்தில் ஈடுபட்டார், ஆழ்வாருடைய எப்பொழுதுமே தன்னுடைய ஆச்சாரியர்களை வைத்துத்தான் தன்னுடைய வழியும் இருக்கும். அதாவது யாரை கேட்டாலும் இவரை மாதிரி நான் வரணும், இவரை மாதிரி நான் வரணும்னு தான் எல்லாருமே சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது மதுரகவி ஆழ்வாரினுடைய ஆச்சாரியன் அவரை வைத்துத்தான் தன்னுடைய எல்லா விஷயத்தையும் அதிகரிச்சுண்டு பெருமாள் விஷயத்திலையாட்டும் எல்லா விஷயங்களையும் மிகவும் ஈடுபாடு கொண்டதற்கான காரணங்கள். இதற்கெல்லாம் காரணம் யாருன்னாக்கா நம்மாழ்வார். நம்மாழ்வாரிடத்தில் மிகுந்த பக்தி எவ்வாறு அப்படி ஏற்பட்டது, அதற்குண்டான கதை, அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நாளைக்கு சொல்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.